இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஒரு நியூஸ் அப்படின்னா நடிகர் அண்ட் டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்களும் அவங்களோட மனைவி சங்கீதா அவர்களும் சேர்ந்து அப்ளை பண்ணியிருக்க அந்த டிவோர்ஸ் தான். இது உண்மையா பொய்யா அப்படின்ற கேள்விக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். ஆனால் சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ணியிருக்க அந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்க வார்த்தைகள் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 1999ஆம் ஆண்டு எங்களுக்கு திருமணம் நடந்தது. 27 ஆண்டுகள் கழித்தும் திருமணம் கடந்த உறவால நான் ரொம்பவே மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸை அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு டைம் சொல்லியும் அந்த திருமணம் கடந்த உறவை துண்டிச்சுக்கிறதுக்கு அவர் முன்வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை யாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு முன்னாடி இதே விஜய் குடும்பத்தில் இன்னொரு நியூஸும் ரொம்பவே பரவலாக போயிட்டு இருந்துச்சு. அதுதான் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் அவர் வந்துட்டு விஜயோட மேனேஜர் ஜெகதீஷை ஓங்கி அரைஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ். இப்போ நமக்கு வர கேள்வி ஒண்ணுதான், ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்து பொது வாழ்க்கையிலும் சரியா இல்லை, தனி வாழ்க்கையிலும் சரியா இல்லைன்றப்போ தான் தான் அடுத்த சிஎம்னு சொல்லிக்கிறதும், தமிழ்நாட்டு மக்களை சரியா வழி நடத்துற ஆள் தான் தான் சொல்லிக்கிறதும் வாட் ப்ரோ? பொது வாழ்க்கையிலும் சரியா இல்லை, குடும்ப வாழ்க்கையிலும் நீங்க சரியா இல்லையே. எப்படி பெண்கள் பாதுகாப்புக்கு நோ காம்ப்ரமைஸ். ஒரு கட்சியோட தலைவரே தரங்கெட்டு ஓடும்போது அதோட தொண்டர்கள் மட்டும் எப்படி சரியா இருப்பாங்க? சரி, இது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தான், இதை பத்தி யாருக்கும் பேசுறதுக்கு உரிமை இல்லைதான். ஆனா இதை பொது வெளிக்கு கொண்டு வந்ததே திரு விஜய் அவர்கள் தான். அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த திருமணம் கடந்த உறவுல இருக்க நடிகையோட விமானத்துல பயணிக்கிற போட்டோ எல்லாத்தையுமே லீக் பண்ணி இதை நார்மலைஸ் பண்ணதே உங்க தலைவர் விஜய் அவர்கள் தான். இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சினிமால பாக்குற விஜய் வேற, ரியல் லைஃப் விஜய் வேற, அவ்வளவுதான்.